ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல நயன்தாரா அவர்களோட டாக்குமெண்ட்ரி வீடியோ ரிலீஸ் ஆனிச்சு. அந்த மேரேஜ் வீடியோக்கு தனுஷ் அவர்கள் ஒரு நஷ்ட ஈடு கேட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாரு. என்னோட ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆன நானும் ரவுடி தான் படத்துல இருந்து சில காட்சிகளை என்னோட அனுமதியின்றி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்காக 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே நயன்தாரா அவர்களும் நீங்க என் மேல வன்மத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சில விஷயத்தை ஷேர் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூவாவே போயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்ப அகைன் அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோல சந்திரமுகி படத்தப்ப எடுத்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. சந்திரமுகி ரைட்ஸ் இருக்க அவங்க இப்ப நயன்தாரா அவர்களுக்கு 5 கோடி நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் சைடுல இருந்து சீக்கிரமே அது ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அண்ட் நயன்தாராக்கு மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்க்கும் அந்த நோட்டீஸை அனுப்பியிருக்காங்களாம். அண்ட் இதை பத்தி நயன்தாரா அவர்களும் சீக்கிரமே சொல்லணும், எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம அவங்க யூஸ் பண்ணது அவங்க மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி இப்ப சோசியல் மீடியால அவங்க பக்கத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 2 படம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படத்துல இருந்து நிறைய காட்சிகளை யூஸ் பண்ணிருக்காங்க நயன்தாரா அவர்கள் அவங்களோட டாக்குமெண்ட்ரி மேரேஜ்ல. சோ எல்லா வீடியோவும் அப்படி அனுமதியின்றி யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே அதுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் தனுஷ் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பும்போது தனுஷ் மேலதான் தப்பு அப்படின்னு சோசியல் மீடியால தனுஷை டார்கெட் பண்ணாங்க. இப்ப நயன்தாரா அவர்கள் மேலதான் தப்பு அப்படின்னு நயன்தாரா மேல டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.